ஸோ நம்ம கேரோ யாருக்குள்ள அப்ளை ஆகுன்னு பார்த்தோம். ஸோ அது வந்து 1% கம்பெனிக்கு, இது பாசிபிள் பர்சன் 1% கம்பெனி, ப்ரைவேட் கம்பெனி, ஸ்மால் கம்பெனி, செக்ஷன் 8 கம்பெனி, இன்சூரன்ஸ் கம்பெனி, பேங்கிங் கம்பெனி பார்த்தோம். இந்த ரிப்போர்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரிப்போர்ட் வந்து யாருக்குள்ள பொருந்தாத நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த கேரோ ரிப்போர்ட்டில் வந்து மேட்டர்ஸ் டு பி ரிப்போர்ட்டட் அண்டர் கேரோ 2020. நல்லா கவனிங்க, மேட்டர்ஸ் டு பி இன்க்ளூடட் இன் கேரோ 20. இப்போ அதுதான் எந்தெந்த மேட்டர்ஸ்லாம் வந்து இன்க்ளூட் ஆக போகுது அப்படின்றது எல்லாத்துக்கும் ஒரு குழப்பமாக இருந்துச்சு. இப்போ நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். மேட்டர்ஸ் டு பி இன்க்ளூடட் இன் கேரோ ரிப்போர்ட். அப்போ பார்த்தீங்கன்னா கிளாஸ் 3 சப்செக்ஷன் 1 ஃபஸ்ட்டு வந்து பிபிஇ ஃபிக்ஸட் அசட்னு சொல்கிறாங்க. அப்போ கிட்டத்தட்ட 21 இருக்குது இதில். நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது நல்லா புரிஞ்சுக்கு, மேட்டர்ஸ் டு பி ரிப்போர்ட்டட் அண்டர் கேரோ 2020. அதில் நம்ம முக்கியமான விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். எஸ், கிளாஸ் 3 சப்செக்ஷன் 1. கிளாஸ் 3 சப்செக்ஷன் 1, இது பேரா 3ன்னு கூட சொல்லுவாங்க சில நேரத்தில். பேரா 3, கிளாஸ் 3 பேரா 3 சப்செக்ஷன் 1, ப்ராப்பர்ட்டி பிளான்ட் அண்ட் எக்யூப்மெண்ட், தட் இஸ் ஃபிக்ஸட் அசெட். நம்ம ஃபிக்ஸட் அசெட் இப்போ சொல்லக்கூடாது, பிபிஇன்னு சொல்லணும். இதே மாறிச்சுப்பா. சரி, the auditor shall report whether proper records showing full particulars, quantitative details, situation of location. What do you mean by proper records? ஒரு அசெட் வந்து ப்ராப்பராக எங்கே லொக்கேட் ஆகிருக்குது, அதோடைய குவான்டிட்டி என்ன, அதோடைய ஃபுல் பர்டிகுலர்ஸ், அது கண்டிப்பாக வேணும், மெயின்டைன் பண்ணி வச்சுக்கணும். அப்போ எந்த இடத்துல சென்னையில் ஃபேக்ட்ரி இருக்குதா, இல்லை கோயம்புத்தூர் ஃபேக்ட்ரி இருக்குதா, இல்லை 100 கம்ப்யூட்டரா, 20 மிஷினா, இப்போ ஆல் திஸ் ப்ராப்பர்லி ரெக்கார்டட் வித் லொகேஷன் அண்ட் குவான்டிட்டி, திஸ் கிளாஸ் இஸ் கம்ப்ளைடு வித். அப்போ இது சரியாக அக்செப்ட் பண்ணியாச்சுன்னு அர்த்தம். இதான் வந்து ரெக்கார்ட்ஸ். அடுத்து வந்து ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன். ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் மீன்ஸ் auditor shall report whether physical verification was conducted at reasonable intervals, material discrepancies noticed, properly adjusted. ஸோ இது என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன். வாட் யூ மீன் பை ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் ஆஃப் ஃபிக்ஸட் அசெட்? எஸ், ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் ஆஃப் ஃபிக்ஸட் அசெட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். So whether company is maintaining records, physical verification is properly done. Whether fixed assets physically verified by the management at reasonable intervals. What do you mean by reasonable intervals? Keywords இங்கே தான் வரும். Physical verification, reasonable interval, material discrepancy adjustments. அசட்ஸ் உண்மையில் இருந்துச்சா, புக்குக்கும் அக்கௌண்ட்டுக்கும் வித்தியாசம் ஏதாச்சும் இருக்குதா அப்படின்னு கேட்டேன். அடுத்து வந்து டைட்டில் டேட்ஸ். Whether such discrepancies have been properly dealt with the BDO, that the title deeds immovable property held in the same name of the company, if not provide the details thereof. Auditor shall provide whether title deeds of immovable properties are in the same name of the company, if not report the descriptions, gross carrying amount, whose names, whether employee or promoter, director, reason. ஸோ இட் ஷுட் பி மென்ஷன்ட் ஹியர். ஸோ லேண்டு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த லேண்டு பர்ச்சேஸ் யார் பேரில் பண்ணாங்க, எப்படி பண்ணாங்க, ஏன் வந்து கம்பெனி பேரில் இல்லை, அதுக்கு ஒரு ரீசன், இது எல்லாத்தையும் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த முக்கியமான விஷயம் வந்து இதுல ரீவேல்யூஷன் ஒரு வார்த்தை புதுசாக வந்தது. வாட் யூ மீன் பை ரீவேல்யூஷன்? அசட் ஹேஸ் டு பி ரீவேல்யூஷன் அப்படின்னு கேட்டால், பிபி ரைட் ஆஃப் யூஸ் ஆஃப் அசட்ஸ் ஆர் இன்டர்ஜிபிள் அசட்ஸ் வேர் ரீவேல்யூடு. Revaluation is based on valuations by the registered valuer. Change is 10% or more of aggregate earning value. இப்போ பில்டிங்காக இருக்குது, 10 கோடி இருக்குது, ரீவேல்யூ பண்ணும்போது 12 கோடி ஆச்சு, இன்க்ரீஸ் 20%. ஆடிட் ரிப்போர்ட் ரீவல்யூஷன் மேடு, ரெஜிஸ்டர் வேல்யூ பாயிண்டட். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேட்ட. எஸ், ரீவல்யூஷன் தான் ரெஜிஸ்டர் மூலம் செய்யப்பட்டதா என்பதை ஆடிட்டர் பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வந்து புதுசாக வந்து பினாமி ப்ராப்பர்ட்டி சப்செக்ஷன் இல வந்து, அதாவது whether proceedings have been initiated or are pending under the Benami Transaction Act 1988, and if so, whether appropriate disclosures have been made. இப்போ நீங்கள் ரீவல்யூஷன் பண்ணதுக்கப்புறம் பினாமி ப்ராப்பர்ட்டி ஆகுது அப்படின்னா, பினாமி ப்ராப்பர்ட்டி ஆக்டில் நீங்கள் இதை டிஸ்க்ளோஸ் பண்ணணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிள், கம்பெனி பர்ச்சேஸ் லேண்ட் இன் அனதர் பர்சன்ஸ் நேம், கவர்மெண்ட் ஸ்டார்ட்ஸ் பினாமி ப்ரொசீடிங்ஸ், ஆடிட்டர் ரிப்போர்ட் அண்டர் கேரோ. ஏன்னா ஆடிட் ரிப்போர்ட்டில் வந்து கேரோவில் போகணும். ஏன்னா பினாமி ப்ராப்பர்ட்டி மேல் கேஸ் இருந்துச்சு, ஆடிட்டர் அதில் குறிப்பிடணும். இப்போ கம்பெனி வந்து உங்கள் பேரில் வாங்காமல் கம்பெனி பர்ச்சேஸ் லேண்ட் இன் அனதர் பர்சன்ஸ் நேம் பிகாஸ் ஆஃப் பினாமி. இப்போ வெதர் ப்ரொசீடிங்ஸ் ஹேவ் பீன் இனிஷியேட்டட் or pending under the Benami Transactions Prohibition Act 1988. பினாமி ஆக்ட் வந்துச்சு. அப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வெதர் ப்ராப்பர் ரெக்கார்ட்ஸ் ஹேவ் பீன் வெரிஃபைட் ஆர் நாட், வெதர்
fixed assets valued perfectly, whether fixed assets title deeds have their own name or other part deed the directors names, have the title deed is title deed of removed property held in the name of company or it's another, and the Binami Act also. Revaluation and Binami. So that's very important. So it has to be added. Revaluation and Binami. இது ரொம்ப புதுசாக இருந்தது. ரீவேல்யூஷன் அண்டு பினாமி அப்படின்றது ரொம்ப புதுமையான ஒன்று. ஸோ நீங்கள் எழுதி வச்சுக்கணும். ஸோ வாட் ஆர் த ரிப்பேரிங் ரெக்யர்மெண்ட்ஸ் ஆஃப் கிளாஸ் 3 சப்செக்ஷன் 1 ஆஃப் கேரோ 2003 அப்படின்னு அவங்க கேட்டாங்கன்னா, எஸ் கிளாஸ் 3ல வந்து ரிப்போர்ட்டிங் ரெக்யர்மெண்ட்ஸ் அப்படின்னும் போது நீங்கள் வந்து ரிப்போர்ட்டிங் ரெக்யர்மெண்ட்ஸ்னால் ஃபிக்ஸட் அசெட் தான், பிபிஇ தான். பிபிஇயில் வந்து வெதர் ஃபிக்ஸட் அசெட் ஹேஸ் பீன் valued perfectly or not, whether PPE has been properly recorded and their quantity details where it is situated and where the physical verification has been done or not, material discrepancies arises, title deeds, revaluation by registered valuers and Binami proceedings. இந்த பாயிண்ட் எழுதுனாவே உங்களுக்கு மார்க் கிடைச்சிடும். திருப்பி பாருங்க, ப்ராப்பர் ரெக்கார்ட்ஸ், குவான்டிடேட்டிவ் டீட்டெயில்ஸ், physical verifications, Binami Act, revaluation, title deeds, and material discrepancies situations. These are all the very important points. So if you write these things, it will be very very useful to you. Yes, நம்ம அடுத்து போக போகிறது கிளாஸ் நம்பர் 3ல சப்செக்ஷன் 1 படிச்சு, கிளாஸ் 3 சப்செக்ஷன் 1 படிச்சு, இப்போ கிளாஸ் 3 சப்செக்ஷன் 2க்கு போக போகிறோம். வெரி குட். எஸ், இப்போ நம்ம கேரோ 2020 ஃபைனல் 20 எக்ஸாமினேஷன்ஸ் கிளாஸ் 3 சப்செக்ஷன் 2 இன்வென்ட்ரி அண்ட் ஒர்க்கிங் கேபிட்டல் லிமிட்ஸ், அதாவது ஸ்டாக்னு சொல்லுவாங்க. சிம்பிளாக சொல்ல போனால் ஸ்டாக். ICAI லாங்குவேஜஸில் வந்து ஆடிட்டர் ஷெல் ரிப்போர்ட் ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் ஆஃப் இன்வென்ட்ரி, வெதர் இன்வென்ட்ரி ஹேஸ் பீன் கண்டக்டட் அட் ரீசனபிள் இன்டர்வல்ஸ், whether inventory has been physically verified by the management at reasonable intervals, and whether material discrepancies noticed, if so, whether it was dealt properly in the books of accounts. The coverage and procedures of such verification is appropriate. Any discrepancies of 100% or more in aggregate of such each class of inventory are noticed. If yes, such discrepancies has been properly dealt by the accounts of books of accounts. So explanations: auditors should verify whether management conduct physical stock verification periodically. Method of stock verification is adequate. Any material discrepancies exist between physical stock and book of stock. Such differences have been adjusted in the books. அப்போ ரெண்டு விஷயம் சொல்லணும். whether physical stock has been verified regular interval by the management, and if any material discrepancies arises, that should be adjusted in the books of accounts or not. So books of accounts of raw material means 1000 units, physical stock is only 880 units, difference is 120 units, that is 12%. If such discrepancies exceed 10%, auditor must report it. If below 10% இருந்தால் ரிப்போர்ட் பண்ண தேவையில்லை, கண்டிப்பாக ரிப்போர்ட் பண்ண தேவையில்லை. ஸோ தட் இஸ் கால்ட் physical verification, reasonable intervals, appropriate procedures, aggregate discrepancies is 10% and property dealt with. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் நீங்கள் எழுதுனா உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் மார்க்ஸ் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் 3 சப்செக்ஷன் 2ல வந்து ஒர்க்கிங் கேபிட்டல். ஏ வந்து ஸ்டாக்கு. இப்போ ஒர்க்கிங் கேபிட்டல் ஒன்று புதுசாக வந்துருக்குதுங்க. என்னங்க, ஸ்டாக் அண்டு ஒர்க்கிங் கேபிட்டல். What do you mean by working capital? You know very well whether during any point of time during the year the company has been sanctioned working capital limits in excess of 5 crores in aggregate from the banks or financial institutions on the basis of security of current assets. If yes, whether the quarterly return statements filed with such banks or financial institutions are in agreement with the books of accounts. What is the explanations? I think if working capital loan is below 5 crore, loan secured by current assets, then auditor compares stock statement, data statement, quarterly returns with the books of accounts. Any material differences must be reported. Example: company submitted stock statement 9 crore, books of accounts shows only 8.3 crores. What is difference? 7 lakhs. Audit report the differences if it is exceeds discrepancies 10%. So the working capital புரியுது இல்லைங்களா? அவங்க என்ன சொல்றாங்கன்றது வந்து கவனிக்கணும்.
திரும்ப again I tell you, during the point of time, during any point of time during the year, the company has been sanctioned working capital limit in excess of 5 crores in aggregate from the bank or financial institution on the basis of security of current asset. கரண்ட் அசெட் அல்லது பேங்க்கோட செக்யூரிட்டி கொடுத்து பேங்க்கில் கொடுத்து நீங்கள் ஒரு 5 crore மேலே ஒர்க்கிங் கேபிட்டல் வாங்கினீங்கன்னா, இஃப் எஸ் வெதர் த ரிட்டர்ன் பீன் ஃபைல்டு வித் சச் பேங்க்ஸ் ஆர் ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன் ஆர் இன் அக்ரிமெண்ட் வித் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். ஒர்க்கிங் கேபிட்டலோடைய லோன் வந்து 5 கோடிக்கு மேலே இருக்குது. லோன் சாங்ஷன் பை கரண்ட் அசெட்ஸ். அப்போ ஸ்டாக் ஸ்டேட்மெண்ட், டெட்டாஸ், குவார்டர்லி ரிட்டர்ன்ஸ் இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி ஆகணும். மெட்டீரியல் டிஃபரன்சஸ் ஏதாச்சும் வந்து ரிப்போர்ட் பண்ணணும். அப்போ நீங்கள் ஸ்டாக் வந்து 9 கோடி தான் நீங்கள் பண்ணிக்கிறீங்க, புக் சோர்ஸ் வந்து 8 பில்லியன் இருக்குது. இப்போ டிஃபரன்ஸ் வந்து 70 கோடி இருந்துச்சுன்னா அதை நீங்கள் ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ அப்போ தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் 3 சப்செக்ஷன் 3 லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ். இதை வந்து என்ன சொல்கிறாங்க, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், கேரண்டிஸ், செக்யூரிட்டிஸ் அண்ட் லோன்ஸ். ஐஜிஎஸ்எல் என்னங்க, ஐஜிஎஸ்எல் சொல்லுவாங்க. ஐஜிஎஸ்எல் இன்வெஸ்ட்மெண்ட், கேரண்டி, செக்யூரிட்டி அண்ட் லோன்ஸ். இதான் இந்த லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ்ன்னு சொல்லுவாங்க. The auditor shall report whether during the year company has made investments, provided guarantees or security, guaranteed loans or advances in the nature of loans, secured or unsecured to companies, to firms, LLP or any other parties. அதாவது ஆடிட்டர் தன்னுடைய ரிப்போர்ட்டில் சொல்லணும், கம்பெனி ஹேஸ் மேட் இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது பண்ணிக்குதா, ப்ரொவைடட் கேரண்டிஸ் ஏதாவது கேரண்டி கொடுத்துருக்காங்களா, இல்லை செக்யூரிட்டி கொடுத்துருக்காங்களா, இல்லை லோனுக்கு ஏதாவது கேரண்டி கொடுத்துருக்காங்களா, இல்லை அட்வான்ஸ் ஏதாவது லோன் கொடுத்துருக்காங்களா. அப்போ ஆடிட்டர் ஷல் ரிப்போர்ட் ஆன் பை த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஆர் prejudicial to the company's interest. Whether the terms and conditions are prejudicial to the company's interest. Whether repayment schedule is stipulated. Whether repayments are regular. Amount overdue for more than 90 days. Whether loans have been renewed or extended to settle overdue loans. Whether loans are repayable on demand or without specifying terms. Whether the loan have been renewed or extended to settle overdue loans, whether loans are repayable on demand or without specifying terms. அப்போ இந்த இடத்துல வந்து லோன்ஸ் அண்ட் அட்வான்ஸுக்கு என்ன செய்யணும்னா, ஆடிட்டர் செக் வெதர் லோன் வெதர் கம்பெனி ஹாஸ் லென்ட் மணி, வாட் இஸ் த இன்ட்ரெஸ்ட் ரேட், வெதர் borrower is repaying on time, overdue amount exists, old loans are replaced by new loans, evergreening, whether loan is repayable on demand. எப்படி சொல்லலாம் சார், ஏபிசி மட்டும் 50 லட்சம் லோன் வாங்கிடுச்சு, ரீபே அண்ட் டியூ வந்து 31 மார்ச், borrower fails to repay for 120 days, auditor report the overdue due amount of 90 days. ஏன்னா 90 டேஸ்க்கு மேலே ஓவர்டியூ போச்சுனாவே அதை ரிப்போர்ட் பண்ணணும்னு தான் சொல்கிறாங்க. அப்படி ரிப்போர்ட் பண்ணுறீங்களா இல்லைன்னு கேள்வி. ஸோ தட் இஸ் டு வாட் ஆர் த ஸ்டெப்ஸ் டு பி டேக்கன் பை த மேனேஜ்மெண்ட் டு ரெக்கவர் த பிரின்சிபல்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த company. So this is very important because loan has been given by the company to everybody, whatever it is nature of the loans, what is the guarantees made by them, and what is the securities, what is the prejudicials and repayment schedules, what is the overdue, renewable amount and repayable on demand. These are the things which is very very important for the examinations. நியாயமானதாக நிபந்தனைகளா, திருப்பி செலுத்துகிறார்களா, 90 நாட்களுக்கு மேல் நிலுவையில் இருக்குதா, பழைய லோனை பதைக்க புதிய லோன் கொடுத்தார்களா, இதுதான் வந்து கேட்டே இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். எக்ஸாமுக்கு வரும்னா கண்டிப்பாக வரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 3 subsection 4. 3 subsection 4 என்னன்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்ளை வித் செக்ஷன் 185-86. அது நாங்கள் கம்ப்ளைன்சஸ் வித் 195-86 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் லோன்ஸ் whether company has complied with provisions of section 185-86 companies at 2013 respect of loans, investments, guarantees, securities. அது LIGS IGLS LIGS தான் வரும். ஆக்சுவலாக லோன்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், கேரண்டி, செக்யூரிட்டி தான். அப்போ என்ன கேட்குறாங்கன்னா, செக்ஷன் 185ல deals with loans to directors. Generally such loans are prohibited except in permitted cases. Deals with intercorporate loans, investments, guarantees, securities and LIGS. Loans, investments, guarantee and securities. Okay, example, company grant loan to managing director without satisfying legal conditions. This violates section 185. Auditor report non-compliance. Auditor என்ன செய்யணும், நீங்கள் வந்து லோன் கொடுக்கலாம், ஆனால் ஒரு லீகல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணாமல் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னும் போது அது என்ன, நீங்கள் 185 செக்ஷன் மீறிட்டீங்க, வயலேஷன் ஆஃப் 1 செக்ஷன் 195.
அப்போ செக்ஷன் 185 186 இன்டர் கார்பரேட் லோன்ஸ் டைரக்டர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் கேரண்டிஸ் அப்படி சொல்கிறாங்க. செக்யூரிட்டிஸ் கம்ப்ளைன்சஸ். ஸோ டைரக்டர் லோனுக்கு கொடுக்கலாமா, சட்டப்படி அனுமதி இருந்தால் மட்டும் கொடுக்கலாம், மற்ற நிறுவனங்களுக்கு லோன் கேரண்டி இன்வெஸ்ட்மெண்ட் செய்யும்போது கம்பெனி விதிகளை பின்பற்றிக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கணும். அதாவது 185 டைரக்டர் லோன் கொடுக்கலாமா, 186 மற்ற நிறுவனங்களுக்கு லோன் கேரண்டி இன்வெஸ்ட்மெண்ட் செய்யும் பொழுது கம்பெனி விதிகளை பின்பற்ற வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. whether company has complied the Act 185 or 186 that should be reported by the auditor if it is violates the sections 185 and 186. So explain the reporting requirement under class 3, subsection 2, subsection 3 and subsection 4. Subsection 2 is inventory, subsection 3 is a loans and advances, and subsection 4 is a 185 and 186. So following are frequently tested. 5 through working capital limit and quarterly returns section அதில் வரும். ஸோ கிளாஸ் 3 லோன்ஸ் ரீபேமெண்ட் ஆன் டிமாண்ட் அண்ட் ஓவர் டியூ லோன்ஸ், அது கிளாஸ் 3ல் தான் வரும். ஒர்க்கிங் கேபிட்டலில் சரி லோன்ஸ் அண்ட் ரீபேமெண்ட்ஸு. கிளாஸ் 4 வந்து டிஃபரன்சஸ் பிட்வீன் செக்ஷன் 195 and 196. These are the commonly asked in descriptive questions and MCQ. Class 3 subsection 5 வரைக்கும் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ. ஸோ வாட் இஸ் 5 இஸ் அ டெபாசிட். ஸோ வாட் இஸ் டெபாசிட்ஸ்? Auditors shall report whether the company has complied with the directives issued by the Reserve Bank of India of the provisions of section 73, 76 of the Companies Act 2013 and rules made there and in respect of deposits accepted from public. If any order has been passed by the Common Law Board, National Common Law Tribunal, Reserve Bank of India or any court or tribunal, whether same has been complied with or not. இப்போ என்ன செய்யணும், ஆடிட்டர் டெபாசிட் சம்பந்தப்பட்டதுக்கு ஏதாவது ஒரு கம்ப்ளைடு, the company has complied with the directives issued by the Reserve Bank of India of the provisions of section 73 to 76. இந்த டெபாசிட் சம்பந்தப்பட்ட கம்ப்ளைன்சஸ் வந்து கம்பெனி ஃபாலோ பண்ணுதா இல்லையா, அவ்வளோதான் இந்த கேள்வி. the company has been accepted the public deposits, whether deposits are accepted as per Companies Act, whether RBI directions are followed or not, whether any order of NCLT, RBI court has been complied with. ஸோ அவ்வளோதான். அப்போ ஏபிசி லிமிட்டடு வந்து 2 கோடி ரூபா வந்து பப்ளிக்ல இருந்து வாங்கியிருக்குது வித்வுட் கம்ப்ளைங் செக்ஷன் 73, 76. The auditor should report that. Why? Because the auditor should report the company has not complied the provisions relating to the acceptance of deposits. What is the IC keywords? Section 73, 76 public deposits, RBI directions, NCLT, CLB, tribunal orders, கம்ப்ளைண்ட்ஸ்லாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்குறாங்க. அப்போ டெபாசிட்ஸ் செக்ஷன் 73 to 76 கம்ப்ளை ஆயிடுச்சா, அப்படி கம்ப்ளை ஆகாட்டி அதை ரிப்போர்ட் பண்ணணும் ஆடிட்டர், அவ்வளோதான் சொல்கிறாங்க. பொதுமக்கள் டெபாசிட் பெற்றிருந்தாவே கம்பெனி 73, 76 செக்ஷன் பின்பற்றணும். அப்படி ஆர்பிஐ விதிக்கு பின்பற்றினா அதை பின்பற்றிதான் பார்க்கணும். அப்படி பின்பற்றினா அதை பற்றி நீங்கள் என்ன செய்யணும், ரிப்போர்ட்டில் கொடுக்கணும். அப்படிங்கிறது தான் அந்த முக்கியமான விஷயம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 6 காஸ்ட் ரெக்கார்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ICA expected language வந்து ICA maintenance of cost records has been specified by the central government under section 148 subsection 1 of the Companies Act 2013 and whether such accounts and records have been made and maintained. Explanation என்ன சொல்றேன்னா, if the central government requires a company to maintain cost records, the auditor should verify whether cost records are maintained, whether any prima facie completed. The auditor is not required to conduct detailed examinations of affairs at the cost accounts, but whether company has to maintain cost records means auditor should verify whether costs are maintained or not, or whether any prima facie to complete. Cement company is required to maintain cost records under section 148. If no cost records are maintained, auditor shall report non-compliance. That's all. So section 148 வந்து non-compliance மட்டும் தான் சொல்ல முடியுமே தவிர அவங்க மெயின்டைன் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அக்யூரசி கொடுக்க முடியுது. மெயின்டைன் ஆர் நாட், தட்ஸ் ஆல். ஸோ இதுதான் வந்து செக்ஷன் கிளாஸ் 3 சப்செக்ஷன் 6 வரைக்கும். மிச்சது நம்ம அடுத்தது பார்க்கலாம் நண்பர்களே.